ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோமியோட ட்ராயிங் எப்படி ஈஸியாக வரையலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெக்லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இயர்ஸ் வரைஞ்சிக்கலாம். அடுத்த ஹேர்லைனுக்கு வந்து கொஞ்சம் லீஃப் மாதிரி நம்ம கொஞ்சம் சிக்ஸாக போட்டுட்டு வந்துடணும். அடுத்து ஒரு குட்டி ஹாட் ரோமியோட ஹேர் வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும். அதுக்காக ஒரு குட்டி ஹாட் போட்டு ஹேர்லைன் வரைஞ்சிடலாம். ஒரு சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து நெக்லைன் வரைஞ்சிட்டு காலர், இந்த ட்ரெஸ்ஸோட காலர் வரைஞ்சாச்சு. அப்புறம் உங்களோட கோட்டை நம்ம டிசைன் பண்ணிட்டோம். கோட் டிசைன் போது நான் நெக்கில் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கோங்க. அது செயின் வரும். செயின் ட்ரா பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அந்த பார்டர் கொடுத்துருங்க. ஹேண்டுக்கு 1 2 3 ஃபிங்கர்ஸ் வர மாதிரி வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். குட்டி ஹேண்டாக போட்டிருக்கேன். அப்புறம் ஹிப் வரைஞ்சிட்டு கரெக்டாக அந்த கோட்டோட எண்டுக்கு கீழே அந்த கை வர மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா கை கொஞ்சம் தூக்கிற மாதிரி ஆயிடும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் வரைஞ்சிட்டு வெரி ஈஸி, நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். கொஞ்சம் ஒரு ப்ராக்டிஸ் தேவை. ஒரு 5 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்துடும் குட்டீஸ். லெக் வந்து பூட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஹாஃப்லேயே வந்து கட் பண்ணிடுவேன். 2 பூட்ஸும் ஒரே சைஸில் லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம ஹேரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு எண்டு வந்ததுக்கப்புறம் அந்த காது கிட்டத்தில் வந்ததுக்கப்புறம் ஹேர் ஹார்ட்டே பேக்வேர்டில் போட்டு பாருங்கள். கரெக்டாக வரும் ஹேர் லைனுக்கு. எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துக்கு கீழே கரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இல்லைனா வேறு இடத்துல ஹேர் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஐலைன் வந்து நல்லா ஷார்ப்பாக போடுங்க. அப்புறம் ஆரம்பிக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் 1 இன்ச் தள்ளியே போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். காது டிசைன் போட்டாச்சு. அடுத்து ஐப்ரோஸு. கோட் வந்து நம்ம பிளாக் கலரில் அடிச்சுட்டு கரெக்டாக அந்த காலரில் வந்து கொஞ்சம் ஒயிட் லைன் இருக்கிற மாதிரி விட்டுருங்க. அப்போ தான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். பிளாக் எங்கெங்கே ஃபினிஷ் பண்ணுறோமோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லைட் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் எல்லோ கலர் அடிச்சிருங்க. பூட்ஸ்க்கும் பிளாக் அடிச்சிருங்க. அது ஒரு குட்டி டிசைன் ப்ரௌன் கலரில் போட்டுட்டு செயின் வந்து கிரே கலரில் போட்டுட்டுங்க. அப்புறம் ரூமிக்கு ஹேர் வந்து பர்பிள் கலரில் தான் இருக்கும். ஷோ அந்த பர்பிள் கலர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. கீழே இருக்கிற எண்டருக்கும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். பண்ணி முடிச்சோடனே நம்ம ஃபேஸ் கலருக்கு போயிடலாம். லைட் பிங்க் கலரில் நான் கொடுத்துருக்குறேன். எல்லாமே ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐக்கு வந்து ஒரு லைன் பர்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாக் போடுங்க. அப்புறம் ஐப்ரோஸ்க்கு வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸோட டிசைனுக்காக ஒயிட்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.